வணக்கம். சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தாயுள்ளம் கொண்ட கடமை தவறாத கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கடந்த 2-3 ஆண்டுகளாக, ஏன் அதற்கும் மேலாக என்று கூட கூறலாம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, மன நிம்மதியின்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அனுபவித்து வந்த 7 சனி, 8 சனி, சப்தம சனி, அஷ்டம சனி விலக இருக்கிறார். அதன் பிறகு உங்களுக்கு கொண்டாட்டம்தான். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் துணிவுடன் ஜெயமாகும், தடையின்றி வெற்றி பெறும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் மார்ச் மாதத்தில். இருந்தாலும் வருட ஆரம்பத்தில் சற்று நீங்கள் யோசித்து உங்களுடைய தொழில்களையும் பணிகளையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். காரணம், செவ்வாய் பகவான் நீசமாகிறார். அப்படியே நீசம் பெற்றாலும் அவர் வக்கரகதி ஆவதன் விளைவாக சற்று பலன்களை தாமதப்படுத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். தொழில் முன்னேற்றம், பணியில் முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம், வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குதல், வீட்டை பராமரித்தல், தொழிலை விரிவு செய்தல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. வீடு கட்டாதவர்கள் வீடு கட்ட வாய்ப்பு உண்டு. திருமணம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் ஆண்டு தொடங்கும்போது சந்திர பலத்துடன் விளங்குவதன் காரணமாக உங்களுக்கு மன தைரியம் கூடும், உடல்நலம் வலிமை பெறும், தாயாரின் அன்பு ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது. 2இல் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் 2ஆம் இட கேதுவினால் அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. 8ஆம் இட ராகுவிற்கு மிதுன ராசிக்கு குரு வந்த பின் குரு பார்வை கிடைப்பதன் விளைவாக வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி தரக்கூடிய, மேன்மை தரக்கூடிய அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகி தரும். இதுவரை நீங்கள் அடைபட்டு கிடந்த நிலையில் இருந்தீர்கள். இதற்கு மேல் சுதந்திர பறவையாக நீங்கள் பறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நலங்களையும் வளங்களையும் பயன்படுத்தி வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்து வருவது மிகவும் சிறப்பான பலனை தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.